மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajeee. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு புத்தம் புது எபிசோட் குக்கிங், அதாவது பெப்பர் சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பெப்பர் சிக்கன் வந்து நம்ம விறகு அடுப்பில் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. சிக்கன் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஸ்டவ் அதாவது விறகு அடுப்பை நம்ம பற்ற வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு விறகு அடுப்பை செட் பண்ணிவிட்டு, ஸோ விறகு அடுப்பை செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது இது வந்து பிரியாணியும் பண்ணணும், பெப்பர் சிக்கனும் பண்ணணும். மட்டன் பிரியாணி வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே டேஸ்டி டெலிஷியஸ் மட்டன் பிரியாணி ரெசிபி இன் ஃபயர்வுட் விறகு அடுப்பில் எப்படி செய்கிறதுன்னு நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆனியன் பாருங்கள், ஆனியன் கட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே அதாவது பெப்பர் சிக்கன் அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி ரெண்டுத்துக்குமே வந்து அங்கே காய்கறி கட் பண்ணியாச்சு. இப்போது அண்டா வச்சாட்டும் நம்ம, அதாவது பெப்பர் சிக்கனுக்கு இந்த மாதிரி டேக்ஸாக வச்சுருக்கோம். விறகு இப்படி அடிக்கணும், எல்லாம் எறியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் ஊற்றுறோம், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, அப்புறம் வந்து பிரியாணி இலை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அடுப்பு கொளுத்தியாச்சு, அதுக்கப்புறம் டெக்ஸாக வச்சாச்சு, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம இந்த எல்லா இலை போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் போடுறோம். நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் நம்ம போடுறோம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வீட்டில் செஞ்சது. நாங்கள் விறகு அடுப்பில் நாங்கள் செஞ்சோம். ரொம்பவே நல்லா வந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு அக்கேஷன் இது. அதாவது ஜஸ்ட் கெட் டுகெதர் தான் இது. நான் சொல்ல மாதிரி ஆல்ரெடி பிரியாணி வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, வெங்காயம் இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் கொஞ்சம் போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போது நல்லா வதக்கணும். அதை நம்ம அந்த பட்டை, லவங்கம், எண்ணெய், பிரிஞ்சி இலை, எண்ணெய் எல்லாம், வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம இப்போ இது வதக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணும். நல்லா அந்த கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் ஃப்ரை ஆனியன். ஸோ அந்த கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா பிடிச்சி கேர்ஃபுல்லாக வதக்கணும். இது உங்களுக்கு பாருங்கள் இன்னும் நல்லா வேகுது. தக்காளிலாம் கொஞ்சம் போட்டாச்சு. ஸோ நல்லா வதக்கிட்டு, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த மட்டன் பிரியாணியில் சொன்ன மாதிரி ஒரு கெட் டுகெதர். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட் நம்ம போடுறோம். இது ஒரு ஸ்மால் கெட் டுகெதர், ஃபேமிலி கெட் டுகெதருக்கு நாங்கள் சமைச்சோம், நாங்களே சாப்பிட்டோம். ஸோ மட்டன் பிரியாணியோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் போடுறது பாருங்கள். இது வந்து பெப்பர் சிக்கன் நம்ம பண்ணுறோம், அது சைட் டிஷ்ஷு. ஸோ வித் ரைத்தா, ஆனியன் ரைத்தா நம்ம பண்ணோம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஜாலியான மூமெண்ட்டாக இருந்தது. அந்த டே ஃபுல்லாக ஃபன்னாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் சமைச்சிக்கிட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மட்டன் பிரியாணி இதில் ஸோ எல்லோரும் நாங்கள் ஆளுக்கு ஒரு இது போட்டாங்க. ஒரு பசங்க வந்து எங்கள் குழந்தைங்க ஒன்று போட்டாங்க. இப்போ சிக்கன் போடுறோம். ஸோ இந்த சிக்கன் போட்டது ஒருத்தர், வெங்காயம் போட்டது ஒருத்தர், எண்ணெய் ஊற்றுனது ஒருத்தர், அது மாதிரி அந்த ஸ்டவ் அடுப்பு கொளுத்துனது ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து, எல்லாரோட கைவண்ணம் இதில் இருக்குது. எல்லாருமா சேர்ந்து பண்ணோம். உப்பு போட்டது ஒருத்தர், எண்ணெய் ஊற்றுனது ஒருத்தர். பாருங்கள், நல்லா சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பீஸாக நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா ஃபேமிலி கிட்ட எல்லாருக்கும் பசங்க இல்லையா, ஸோ எல்லாம் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக எல்லாருக்கும் கொஞ்சம் சைஸ் இருக்கணும் அதில். ஸோ மீடியம் சைஸை கட் பண்ணிக்கணும் நம்ம, நல்லது. ரொம்ப சின்னதாக கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வராது. அதெல்லாம் நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி
இது ஒரு 2 kgs சிக்கன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை இது. ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ஒரு 5 kg மட்டன் பிரியாணி. ஓகே, அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இது இப்போ மஞ்சாத்தூள் போடுறோம் நம்ம. இது வந்து இன்னொன்று நம்ம ஒரு ஜாலியாக இருந்தது, அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டு. ஏன்னா மஞ்சாத்தூள் போடுறோம் பாருங்கள். மஞ்சாத்தூள் இல்லை, இது வந்து மிளகாத்தூள் இது. ஓகேங்களா? அதாவது எல்லோரும் கலந்து போட்டதால் எல்லாரோட கைவண்ணம் வந்தது. பட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கலக்கிறது ஒருத்தர், பிடிக்கிறது ஒருத்தர், மிளகா பொடி போடுறது ஒருத்தர், சிக்கன் போடுறது. இது மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் நம்ம வீட்லேயே அரைச்சோம். இது அந்த பொடி தான் இது நம்ம போடுறோம் இப்போது. மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் 3மே. ஏன்னா பெப்பர் சிக்கன்லேயே மிளகு சிக்கன். ஸோ பெப்பர் சிக்கன் ஃப்ரை இல்லை பெப்பர் சிக்கன் மசாலா, ஸோ எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இல்லை பெப்பர் சிக்கன் ட்ரை அப்படியும் சொல்லிக்கலாம். ரொம்ப கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக நம்ம அதை பண்ணணும். இப்போ எல்லாம் போட்டுட்டு நம்ம இப்போ நல்லா இதை கிளறி விடணும். இப்போ தான் வந்து சிக்கன் நல்லா ஊறும் அது. ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா போயிட்டு ஊறும் அது. ஸோ அதில் நம்ம நல்லா கிளறணும். அது கிளறாமல் அப்புறம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அதெல்லாம் மெயினாக. ஸோ விடாமல் கிளறிக்கினே இருக்கணும் நம்ம. ஸோ எனக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்குறோம். டேஸ்ட்டு சூப்பராக வந்தது. பட் இருந்தாலும் என்னென்ன தேவையோ அப்புறம் இப்போது சர்க்கரை உப்பு இல்லை காரம் ஏதாவது சேர்க்கணுன்னா இதில் சேர்த்துக்கலாம் அந்த டைமில். ஏன்னா இப்போ விட்டுட்டு அப்புறம் நம்ம சேர்க்க முடியாது, அதால் இப்போ நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், இது பேஸ்ட்டு திருப்பி அடித்து ஊற்றுறோம் நம்ம. இந்த மசாலா பேஸ்ட்டெல்லாம் அடித்து கார்லிக்கு, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றிட்டு நல்லா திருப்பியும் கலக்கிறோம் நம்ம. இஞ்சி பூண்டு மோஸ்ட்லி நம்ம எல்லாவோட நம்ம வந்து சேர்க்குறோம் இல்லையா. ஸோ ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இதுக்கும் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா நம்ம நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போது ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், நல்லா நல்லா இது வருது பாருங்கள். ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது, நல்லா மவுத் வாட்டரிங்காக இருந்தது. அப்படியே எப்படா சாப்பிடுவோன்னு காத்திருந்தோம். அதோட மெயின் முக்கியம் நான் என்ன சொல்லுறேன், இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இது. எல்லாருமா கலந்து ஜாலியாக ஒரு டுகெதர், ஃபேமிலி கெட் டுகெதர் இது பண்ணோம். எல்லா பசங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது மாதிரி நீங்கள் யாராவது ஜாயிண்ட் ஃபேமிலியாக, நீங்கள் இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது, பட் ஆனால் நாங்கள் அக்கேஷ்னலி வந்து மீட் பண்ணுவோம், எல்லோரும் அந்த மாதிரி கெட் டுகெதர் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ யாராவது இன்னுமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இந்த மட்டன் பிரியாணி வித் பெப்பர் சிக்கன் நம்ம சாப்பிட போகிறோம். நீங்கள் மட்டன் பிரியாணி ரெசிபி பார்க்காதவங்க தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை போய் பார்த்துட்டாங்க. ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் மட்டன் பிரியாணி, டேஸ்டி மட்டன் பிரியாணி உங்களுக்கு. அது பாருங்கள், மட்டன் பிரியாணி. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்பர் சிக்கன், ஒரு முட்டை, அப்புறம் ரைத்தா. ஸோ இதுதான் மெனு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.